வணக்கம் மாமி. இன்றைக்கி நாம் எங்கே வந்துருக்கோம்னா அருள்மிகு மாளிகைப்பாறை கருப்பசாமி கோவில் ஆடி அமாவாசை திருவிழா 43வது வருஷம் பாகம் 2ஆம் பாகம். முதல் பாகமாக எடுத்து வீடியோ போட்டாச்சு, அது வீடியோ ஓடிக்கிருக்கு. இது வந்து 2ஆம் பாகம். இது எப்போன்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு மறுநாள் காலையில் எந்திரிச்சு பக்தர்கள் எல்லாம் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே காலையில் எழுந்திரிச்சு இங்கேருந்து உப்புத்துறைக்கு போய் சாமியை பார்த்துட்டு சாமி வீட்டு அதாவது மாளிகைப்பாறை கருப்பசாமி கோயிலுக்கும் உப்புத்துறைக்கும் சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் இப்போ சாமி வீட்டுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் வரும். அவ்வளோ தூரம் பக்தர் இங்கேருந்து போய் சாமியை போய் காலையில் போய் பார்த்துட்டு அங்கேருந்து முளைப்பாரி கரகம், அடுத்து வந்து பால் குடம், வேல் குத்தி வர்றது, இப்படி வந்து அவரவரை நேர்த்திக்கடன் அவரவர் என்னென்ன நேர்த்திக்கடன் போடுறாங்க அந்த நேர்த்திக்கடன் தகுந்து அங்கேருந்து சாமியை அழைச்சிட்டு இவங்க போகிற சாமிக்கு முன்னாடி வருவாங்க, சாமி பின்னாடி குதிரையில் சாமி கூப்பிட்டு வருவாங்க. அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து சூப்பராக இருக்கும். இவங்க காலையில் எந்திரிச்சு கோயிலுக்கு போய் சாமியை போய் கூப்பிட்டு வந்து கோயிலுக்கிட்ட வர கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணி ஆயிரும். ஏன்னா அவ்வளோ தூரம் அழகாக பொறுமையாக வருவாங்க. அங்கேருந்து வரும்போது தன்னை மறந்து சாமி ஆடிக்கிட்டு அழகாக கோயில் வருவாங்க. இவங்க எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேர்த்திக்கடன் போட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு நேர்த்திக்கடன் போட்டு அந்த நேர்த்திக்கடன் செலுத்துகிறவங்க அந்த நேர்த்திக்கடன் வந்து செலுத்துவாங்க. கிட்டத்தட்ட ஒரு கோவிலில் வந்து 43 வருஷமாக பாரம்பரியம் மிக்க மாதிரி கருப்பசாமி மாளிகைப்பாறை கருப்பசாமி கோயிலில் ஆடி அமாவாசை திருவிழா நடத்துகிறது வந்து பெரிய விஷயம். இந்த கோயிலுக்கு வந்து வர்றதுக்கு வந்து யாருடைய ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை, ஒரு ஆள் சொல்லித்தேன் போகணுன்னு அவசியம் இல்லை. அழகாக நீங்களே அழகாக வரலாம், யாரையும் பார்க்கணுன்றதில்ல. நீங்கள் வாடகை 2-3 எலுமிச்சை மரத்தை வாங்கி வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தோன்னா உங்கள் ஊர், நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, உங்கள் பேர், உங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை எத்தனை நாளில் சரியாகும், எப்படி இந்த கருப்பசாமி எப்படி உங்களுக்கு இது எந்த வழியில் கொண்டு போகும் அப்படின்றத அருள்வாக்கு சித்தர் கருப்பசாமி பூசாரி வந்து உங்களுக்கு வந்து அழகாக கரெக்டாக சொல்லிடுவார். அவரை பாருங்கள், தன் நிலை மறந்து தன்னையே மறந்து அவரவர் நேர்த்திக்கடனை செலுத்துறதுக்கு இம்புட்டு அழகாக கொண்டு வந்து கோயிலில் வந்து காலைல பொதுக்குறி அருவாமேர் நின்று அந்த அம்மாசி அன்னைக்கு அந்த அருள்வாக்கு குறியை கேட்குறதுக்கே நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக எந்த வருஷத்தில் என்னென்ன நடக்கும், என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, எந்தெந்த விஷயத்தில் சேஃப்டியாக இருக்கணுன்றத பூரா கருப்பசாமி அந்த வருஷம் நடக்க போகிறத அப்போயே அன்னைக்கு ஒரு அரை மணி நேரத்துலேயே சொல்லி முடிச்சிருவார். அம்பிட்டு சிறப்பாக இருக்கும். எந்த வகையில் காக்கணும், எந்த வகையில் எது சிறப்பாக இருக்கும், எது விலை கூடும், எது குறையாக இருக்கும், எப்படிலாம் இருக்கும்ன்ற விஷயத்த சொல்லிடுவார். அவ்வளவு கேட்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி 3 நாள் திருவிழா கூட அந்த 3 நாளும் போகிற போக்கு தெரியாது, அவ்வளவு சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் வந்து அந்த கோயில் நிர்வாகத்தில் ஒருத்தர் பார்ப்பாங்க, ஒருத்தர் வந்து வெளியில் வந்து நடக்க வேண்டியதை பூரா பார்ப்பாங்க, ஒருத்தர் வந்து அன்னதானத்துக்கு பூரா பார்ப்பாங்க. எல்லாமே நான் பண்ணுறேன் எடுத்து பண்ணும்போது அதை கேட்கும்போது பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அந்த அன்னதானத்துலாம் பாருங்கள், அது ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். அந்த அன்னதானத்தில் அவ்வளோ சிறப்பாக நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து என்னென்னா அன்னதானம் போடுறவங்க 24 மணி நேரமும் போட்டாங்க, நான்ஸ்டாப். காலையில் அதிகாலை 3 மணிக்கு போனால் கூட சாப்பாடு கிடைக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு போட்டாங்க. எல்லாமே சிறப்பாக சூப்பராக சாமியை கொண்டு போய் ஒரு ஊரே வந்தால் எப்படி இருக்கும் அப்படியே கடல் போல் மக்கள் காட்சி அளிப்பாங்க. ஏன்னா கூட்டம் வந்து இந்த வருஷம் குறையான கூட்டம். அப்படியே சாரல் மலையில் அழகாக அந்த இது நடந்து வெயில் தெரியாமல் அழகாக சூப்பராக சாமி கூட்டு வந்தது. அந்த 3 நாள் நிகழ்வுமே நல்லா இருந்தது. நைட்டு நிகழ்ச்சியெல்லாம் நல்லா சூப்பராக போட்டாங்க. முதல் நாள் நிகழ்ச்சியெல்லாம் பிரம்மாண்டத்தின் உச்சம், அவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு. அவர் பேருதுன்னு தெரியல, அவர் அவ்வளோ சிறப்பாக அது போட்டிருந்தார். 2ஆம் நாள் நிகழ்ச்சியை வந்து அந்த சாமியை கூப்பிட்டு வந்து கோயிலில் ஊர்வலமாக வந்து கோயிலில் வந்து வருடாந்திரக்குரிய அருவாளை நிற்க சொல்லிவிட்டு மாலை நேரத்தில் வந்து பூக்குழி இறங்கி மறுபடியும் நைட்டு ப்ரோக்ராம் நடத்தி ஆடலும் பாடலும் கிராமிய கலை நிகழ்ச்சி விடிய நடத்திட்டு அதுக்கடுத்து விடிஞ்சா பிறகு மறுநாள் காலையில் கருப்பசாமிக்கு கடை இந்த வட்டம் வந்து ஒரு 35-36 கடை வந்து வெட்டினாங்க. கடை வெட்டி அங்கே இருக்கிற மீதி இருக்கிற பக்தர்களுக்கு வந்து ஆள் பார்க்காம முகம் பார்க்காம அழகாக சூப்பராக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பரிமாறி அந்த 3ஆம் நாள் நிகழ்ச்சி வந்து அப்படி சிறப்பாக வந்து கொண்டு போகிறாங்க. முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா
மூணாவது நாள் நிகழ்ச்சிக்கு தான் யாருமே அதிகமாக இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நாள் நிகழ்ச்சி வந்து இருக்கிறனால அந்த கடாக்கறி சாப்பிட்றதுலாம் பக்கத்து ஊர் அசூர்லேருந்து இருந்தவங்க, அங்கேருந்து கோயிலேருந்து வந்தவங்க, அங்கேருந்து கொண்டு வந்தவங்க எல்லாமே அழகாக சூப்பராக அவங்கவுங்க சத்துக்கு தான் அன்னதானம் வெட்டுவாங்க. யாருக்கு எங்கன்னா கடாக்கறி வச்சு சாப்பிட பிடிக்குமோ அவர் சாப்பிட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ சாமி ஊர்வலமாக வந்துருக்கிறாரு. வந்து கோயிலில் வச்சு நீ வந்து குறி சொல்லுவாங்க. குறி சொல்லி அந்த நிகழ்வுலாங்க இப்போ கண்ணு பார்க்கவே கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா எல்லாமே இது பால் கரகம், பூங்கரகம், முளைப்பாரி, குத்துவிளக்கு பூஜையெல்லாம் சூப்பராக சிறப்பாக நடக்கும். எல்லாமே கருப்புசாமின்னு ஆசி பெறதுக்கு வந்து பக்தர்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வண்டி வந்து 3ஆவது நாள் எடுத்து போட்ட நிகழ்ச்சி. இது வந்து வண்டியை எடுத்து போட்டிங்கன்னா 2 நாள் நம்ம கடை வச்சுக்கிறதுனால வந்து அந்த கடையில் இருந்தனால எல்லா வண்டியும் போனால் அப்புறம் எடுத்து போட்டது. இது வந்து பாருங்கள், இது பூக்குழி இறங்குற இடத்துல வந்து சாமி வந்து அது இவ்வளோ பக்தர்கள் வந்து நிற்கிறாங்கன்னு பாருங்கள். அவ்வளோ சிறப்பாக இருக்கும். நான் இப்போ பூக்குழி இறங்குற வீடியோ வந்து அடுத்த வீடியோவை எடுத்து போட்டு வரேன். தொடர்ந்து வணக்கம் மாமா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து 3ஆம் பாகமாக வந்து பூக்குழி இறங்குற நிகழ்வு வந்து நடக்கும். இது பாருங்க, எங்கள் அப்பாவுக்கு சாமி வந்து பொன்னாடை போத்துறாரு. இந்த நிகழ்வுலாம் பார்க்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள், அடுத்து வந்து 3ஆம் பாகத்தில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். பாருங்கள், இந்த எங்கள் அப்பா வந்து சாமிக்கு பொன்னாடை போத்துறாரு. கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்த்த மக்கள் வந்து பாருங்கள், ஒரு இடத்துல கூட கேட்பே இருக்காது. அந்த அளவுக்கு சாமி நிகழ்ச்சி பார்ப்பாங்க. அவ்வளோ அவ்வளோ ரசனையாக இருக்கும். பாருங்கள், 3ஆம் பாகத்தில் சந்திப்போம். வணக்கம் மாமே.